Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல 2025ல நடந்து முடிந்த 10th 11th பப்ளிக் எக்ஸாம்ல நீங்க வந்து ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படினா அரியர் எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு இன்னையில இருந்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத வந்து அரசு தேர்வுகள் இயக்கம் சார்பில் வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து நம்ம வந்து அப்ளை பண்றதுக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து ஈச் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும், எங்க போயிட்டு அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம கிட்ட வந்து கேட்பாங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல அரசு தேர்வுகள் இயக்கம் சார்பில் இருந்து கொடுத்திருக்கக்கூடிய ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தான். அதாவது வந்து துணை தேர்வுக்கு வந்து விண்ணப்பிக்கும் மாணவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வந்து வரவேற்றம் செய்தல் அப்படிங்கிற சார்பில் வந்து ஒரு செய்தி வரி அறிக்கை அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காங்க. அது மேலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. அரசு தேர்வுகள் இயக்கம் சென்னை 6,06,000 ஜூலை 2025 10ஆம் வகுப்பு மற்றும் மேல்நிலை முதலாம் ஆண்டு துணை தேர்வுகளுக்கு தேர்வர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வந்து வரவேற்றல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது மார்ச் மந்த் நடந்த 10th 11th எக்ஸாம்ல நீங்க வந்து ஃபெயில் ஆயிட்டீங்க, இல்லை வந்து எக்ஸாமே அட்டன் பண்ணல அப்படின்னாலும் மீண்டும் வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற வந்து மாணவர்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த வாய்ப்பை நீங்க ஏற்படுத்திக்கிட்டு நீங்க ஃபெயில் ஆன சப்ஜெக்டை மட்டும் நீங்க வந்து ரீ எக்ஸாம் வந்து எழுதி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அதை கிளியர் பண்ணி உங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க ஆப்செட் ஆன மாணவர்கள், இது வரைக்கும் அப்ளைவே பண்ணல, எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணாத பிரைவேட் கேண்டிடேட்ஸ்மே நீங்க தாராளமாக வந்து மீண்டும் வந்து ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது எந்த டேட்ல இருந்து நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜூலை 2025 துணை தேர்வுகளுக்கு தேர்வர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்றல் நடைபெற உள்ள ஜூலை 2025 10ஆம் வகுப்பு மற்றும் மேல்நிலை முதலாம் ஆண்டு அதாவது 11ஆம் வகுப்பு துணை தேர்விற்கு விண்ணப்பிக்க தகுதியுள்ள தனி தேர்வர்களிடமிருந்தும் மார்ச் ஏப்ரல் 2025 10ஆம் வகுப்பு மற்றும் மேல்நிலை முதலாம் ஆண்டு பொதுத் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாத அல்லது வருகை புரியாத மாணவர்களிடமிருந்தும் இணையதளம் மூலம் வந்து விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகிறது அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. பள்ளி மாணவர்கள் வந்து விண்ணப்பிக்கும் வழிமுறைகள், அதாவது ரெகுலரா நீங்க வந்து ஸ்கூல் போயிட்டு வந்து இருக்கக்கூடிய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து எப்படி அப்ளை பண்றது, நீங்க தனி தேர்வர்கள் அதாவது நீங்க டுட்டோரியல்ல படிச்சுட்டு டைரக்டா எக்ஸாம் மட்டும் போய் அட்டன் பண்றவங்களா இருந்தீங்கன்னா நீங்க எப்படி அப்ளை பண்றேன்னு சொல்லிட்டு ரெண்டு விதமா டிஃப்ரெண்டா வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பார்க்கலாம். அதுல பள்ளி மாணவர்கள்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. மார்ச் ஏப்ரல் 2025 10 மற்றும் 11ஆம் வகுப்பு மேல்நிலை முதலாம் ஆண்டு பொது தேர்வினை பள்ளி மாணவர்களாக எழுதி தேர்ச்சி பெறாத வருகை புரியாத மாணவர்கள் தேர்ச்சி பெறாத வருகை புரியாத பாடங்களை மீண்டும் எழுத அவர்கள் பயின்ற பள்ளியில் 22/5/2025 வியாழக்கிழமை காலை 11 மணி முதல் 4/6/2025 புதன்கிழமை மாலை 5 மணிக்குள் ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறது தெளிவா நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அதாவது இன்னைக்கு காலையில 11 மணிலிருந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க எந்த ஸ்கூல்ல வந்து படிச்சீங்களோ அந்த ஸ்கூலோடைய ஹெச்எம் கிட்ட போய் நீங்க இந்த மாதிரி நான் அரியர் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கனாலே அவங்களே உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் பண்ணி வந்து உங்களுக்கு வந்து ப்ரொசீஜர் வந்து பண்ணி கொடுப்பாங்க. அதில் எவ்வளவு ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கடைசியில் நம்ம வந்து சொல்லலாம். அதே மாதிரி வந்து தனி தேர்வர்கள் வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற பார்க்கும்போது ஜூலை 2025 10ஆம் வகுப்பு மற்றும் மேல்நிலை முதலாம் ஆண்டு துணை தேர்விற்கு தற்போது விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியுள்ள தனி தேர்வர்களும் மற்றும் மார்ச் ஏப்ரல் 2025 10ஆம் வகுப்பு மற்றும் மேல்நிலை முதலாம் ஆண்டு பொது தேர்வினை எழுதி தேர்ச்சி பெறாத வருகை புரியாத தேர்வர்களும் 22/5/2025 அதாவது இவங்களுமே இன்னைக்கு காலையில 11 மணிலிருந்து 4/6/2025 அதாவது ஜூன் 4 வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைகள் நீங்களாக கல்வி மாவட்டம் வாரியாக அமைக்கப்பட்டுள்ள அரசு தேர்வுகள் சேவை மையங்கள் அதாவது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சர்வீஸ் சென்டர் வாயிலாக நீங்க என்ன பண்ணலாம் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இந்த கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுடைய சர்வீஸ் சென்டர் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா இந்த வீடியோக்கு கீழே வந்து லிங்க் கொடுத்துட்றேன். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே வந்து எக்ஸாம் சென்டருடைய அந்த கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுடைய சர்வீஸ் சென்டர் வந்து அவைலபிளா இருக்கும். அங்க போயிட்டு நீங்க ஆன்லைன்ல மட்டுமே நீங்க வந்து விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த டேட்ல வந்து அப்ளை பண்ண மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்பெஷலா நீங்க வந்து தட்கல் மூலியமா கூட நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. பட் தட்கல்ல பண்றதுக்கு உங்களுக்கு வந்து ஃபீஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸஸா நீங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, நீங்க தட்கல் பண்றதோட தவிர்த்துட்டு மீதி நீங்க வந்து நார்மல் டேஸ்ல வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. 10ஆம் வகுப்புக்கு நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து 125 ரூபாய் பிளஸ் வந்து ஆன்லைன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 70 ரூபாய். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நீங்க 195 ரூபாய் நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். அதே இது நீங்க மேல்நிலை முதலாம் ஆண்டு தேர்வு கட்டணம் அதாவது +1க்கு நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா ஏற்கனவே மேல்நிலை முதலாம் ஆண்டு பொது தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாத பாடங்களுக்கு தேர்வு எழுதக்கூடியவங்க வந்து நீங்க தேர்வு கட்டணம் ஒவ்வொருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் பேமெண்ட் பண்ணணும். இதர கட்டணம் 35, ஆன்லைன் பதிவு கட்டணம் 70 ரூபாய். டோட்டலா நீங்க வந்து ஃபீஸ் வந்து
பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேல்நிலை முதலாம் ஆண்டு தேர்வினை முதன்முறையாக ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க, இது வரைக்கும் நீங்கள் வந்து அட்டனே பண்ணலை, ஆனால் வந்து அட்டண்டன்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி போக முடியல, நான் வந்து ஆப்சென்ட் ஆகிட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் தாராளமாக என்ன பண்ணிக்கலாம்னா தேர்வு கட்டணத்தை வந்து 150 ரூபா வந்து தேர்வு கட்டணமும், இதர கட்டணம் வந்து 35 ரூபா, மொத்தம் வந்து 185 ரூபா நீங்கள் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும். ஆன்லைன் கட்டணம் வந்து ஒரு 70 ரூபா. சரிங்களா? இந்த கட்டணத்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சர்வீஸ் சென்டரில் போயிட்டு நீங்கள் வந்து கேஷாக வந்து பேமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட என்ன பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க, ஒப்புகை சீட்டு. அதை வச்சு நீங்கள் வந்து ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது டவுன்லோட் பண்ணணும். ஹால் டிக்கெட் ஆன்லைன்லேயே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத அட்டன் பண்ணணும். எக்ஸாமினேஷன் ஜூலையில் தான் நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால நீங்கள் வந்து ஒன்றும் ஒரே பண்ணிக்க வேண்டாம். 1 மந்த் ஃபுல்லாக கேப் இருக்குது. அந்த டேட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்கள் புக்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல நீங்கள் 10th வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட்டில் நீங்கள் வந்து ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் தனியாக வந்து ப்ராக்டிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அட்டன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தனியாகவே நம்மளுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஜூலை 2025 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வில் கலந்து கொள்ள நடத்தப்படும் அறிவியல் பாட செய்முறை பயிற்சி வகுப்புகளில் சேர்த்தலுக்காக விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வதற்கான அறிவுரைகள் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதாவது தேர்வர் விண்ணப்பத்தில் உள்ள அனைத்து களங்களையும் வந்து தவறாமல் பூர்த்தி செய்ய வேண்டும். விண்ணப்பம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 படிவங்களாக உள்ளது. 2 படிவங்களையும் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். செய்முறை வகுப்பிற்கான கட்டணம் அப்படிங்கிறது 125 ரூபாய். நீங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அது அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் அந்தந்த மாவட்ட கல்வி அலுவலகத்தில் செலுத்தலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூல்லேயே வந்து பேமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அது நீங்கள் தமிழ்லையும் நீங்கள் ஃபில் பண்ணணும், இங்கிலீஷ்லேயும் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஜூலை 2025 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வில் கலந்து கொள்ள நடத்தப்படும் செய்முறை பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்வதற்கான விண்ணப்ப படிவம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல லேட்டஸ்ட்டாக நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தேர்வருடைய பெயர் அப்படிங்கிறதுல உங்களுடைய பேர், அதே மாதிரி உங்களுடைய ஃபாதர் நேம், உங்களுடைய ஜெண்டர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டேட், அந்த எக்ஸாம் நடக்கக்கூடிய அந்த டேட்டில் உங்களோட ஏஜ் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த டேட்டை போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுடைய நிரந்தர முகவரி, அஞ்சல் முகவரி, உங்களுடைய கல்வி தகுதி, செய்முறை வகுப்பில் பயில விரும்பும் மொழி, நீங்கள் தமிழ்னா தமிழ் கொடுங்க, இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்னு கொடுங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளியாக இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி எதுவுமே நீங்கள் வந்து இல்லைன்னு வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களோட கான்டாக்ட் நம்பரு, நீங்கள் வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து 125 ரூபாய் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து 5 ரூபாய் சுய முகவரி சான்று இல்லாட்டா அஞ்சல் உரை நீங்கள் வந்து அட்டாச் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. இது எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் பேரண்டோட சிக்னேச்சரு, விண்ணப்பதாரரோட சிக்னேச்சர் இந்த இடத்துல போட்டுட்டு ஸோ இடம் நாள் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய இடம் நீங்கள் என்னைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட்டை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே போட்டுட்டு இந்த இடத்துல அலுவலக உபயோகத்திற்கு மட்டும்ங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து ஒப்புகை சீட்டு, அந்த சீட்டை வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கிற முடியும். இங்கிலீஷ்லேயும் சேமாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்லேயும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு டேட்டில் காலையில் 11 மணிலேருந்து உங்களுக்கு அரியர் எக்ஸாம், அதாவது சப்ளிமெண்டரி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் நம்மளாவே வந்து ஆன்லைன் அப்ளை பண்ண முடியாது. பட் அவங்க சைட்லேருந்து ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்தும் அந்த கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சர்வீஸ் சென்டர்லேருந்தும் ஆன்லைன் போர்ட்டல் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அவங்க ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? இதான் வந்து ப்ரொசீஜர். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.